தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் சங்கத்தில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கடந்த 22ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் நடந்த பிரச்சனை, ஆம்னி பஸ் ஓட்டுநரை சொகுசு காரில் வந்த நபர்கள் கொலைவெறி கொண்டு தாக்கிய தொடர்பாக நம்ம இந்த காணொளி 22ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ஒரு ஆளை கைது பண்ணிட்டதா தகவல் கொடுத்தாங்க. மேற்கொண்டு 7 பேரை கைது பண்ண வேண்டியது இருந்தது. அது தொடர்பாக பேசும்போது இப்போ நாங்கள் யாரையுமே கைது பண்ணலை, இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பொய்யான தகவல்களை திருவனைநல்லூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட டிரைவரும் உடன் இருந்த டிரைவர் 2 பேருமே, ஓட்டுநர்கள் 2 பேருமே இது சம்மந்தமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு சரி, நாங்கள் இப்போ சங்கத்தில் நாடி இருக்கோம், நம்ம சங்கத்தில் முறையிட்டு இருக்காங்க, இது சம்மந்தமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும், இனி வருங்காலங்களில் பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநரை யாரும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறத முன்னிறுத்தி வரக்கூடிய 1/7/2026 புதன்கிழமை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம சங்கத்தின் சார்பாகவும் தோழமை சங்கங்கள் ஒருத்தரோ 2 பேரோ கலந்துக்கிறேன்ற மாதிரி நம்மளை அழைப்பு விடுத்திருக்கிறேன், நம்மக்கிட்ட கலந்து பேசியிருக்காங்க. அவங்கள வச்சு 1/7/2026 புதன்கிழமை ஓட்டுநர்களை தாக்கிய குற்றவாளிகளை கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும், இனி பணியில் இருக்கக்கூடிய ஓட்டுநரை யாரும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம சங்கத்திலேருந்து நம்ம பெருந்திரளாக மாவட்ட வாரியாக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பேருவாரியான நண்பர்கள் கட்டாயம் கலந்துக்குங்க. புதன்கிழமை காலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். இதுக்கு எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சங்கத்தின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓட்டுநர் நலனே உலக நலன், ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம், உன்னை மற உலகை நேசி, நானாக அல்ல நாமாக, ஓட்டுநர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஜெய் ஹிந்த்.